Hello friends, welcome to Kritika's Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி ஒரு சிம்பிளான சிறுகீரை கூட்டு எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போறோம். இந்த கூட்டு செய்யறது ரொம்பவே ஈஸி, அது மட்டும் இல்லாம ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறையவே இருக்கும். வாங்க இந்த கீரை கூட்டு எப்படி செய்யறதுன்னு குயிக்கா பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு கட்டு சிறுகீரையை பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் எடுத்துருக்கிற கீரை ரொம்ப பொடிசான கீரைன்றதால ஒன்று முழுசாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கூட்டு செய்கிறதுக்கு முதல்ல 1/4 டம்ளர் அளவுக்கு சிறுபருப்பு, அதே 1/4 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து ரெண்டுத்தையும் ஒன்றா குக்கரில் போட்டு 2 வாட்டி வாஷ் பண்ணி இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மூடியை போட்டு ஸ்டவ் பற்ற வச்சு குக்கரை எடுத்து கேஸ் மேலே வச்சிடலாம். 2லேருந்து 3 விசில், இல்லை பருப்பு ரொம்ப திடமாக இருக்குன்னா 4 விசில் கூட வச்சுக்கலாம். பருப்பு நான் ஊற வைக்காதால 4 விசில் வச்சுருக்கேன். அடுத்து தாளிப்புக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆன பிறகு 3லேருந்து 4 குழிக்கரண்டி அளவுக்கு கடலெண்ணெய் தாங்க சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆன பிறகு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். இது ரெண்டும் வெடிஞ்சு வந்ததும் 2 மிளகாய் வத்தலை கிள்ளி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துருக்கேன். அடுத்து 10 நம்பர் அளவுக்கு பூண்டு தட்டி போட்டு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் தாளிச்சிக்கலாம். இதெல்லாம் வெடித்து வந்த பிறகு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக மாறின பிறகு சின்ன சைஸ் தக்காளி 2 தாங்க சேர்த்துருக்கேன். தக்காளி அதிகமாக சேர்த்தா புளிப்பு தன்மை இருக்கும்ன்றதால தக்காளி வதங்கும் போதே அதுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அந்த வீடியோ கிளிப் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தோம்னா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தா சிறுகீரையை இதோட சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாங்க, ஏன்னா கீரையிலேயே தண்ணி வரும்ன்றதால தண்ணி எல்லாம் சுத்தமாக இருத்துட்டு கீரையை மட்டும் சேர்த்துக்கலாம். கீரையும் சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விட்டுடலாம். 5 நிமிஷம் கழித்து மூடியை ரிமூவ் பண்ணி பார்த்தோம்னா கீரை நல்லா வதங்கி வந்துருச்சு. கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருந்தா பாசிப்பயிரை இதோடு சேர்த்துடலாம். பருப்பு சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டால் போதும். எல்லா ஸ்பைசஸும் மிக்ஸ் ஆகி நல்லா கூட்டு சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ லாஸ்ட்டாக ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தை தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க சிறுகீரை கூட்டு. ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி. அது மட்டும் இல்லாமல் எல்லா சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிருத்திகாஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.